Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. டிஎன்சி சீட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும். செவ்வாயினுடைய தரைக்கு அடியில 15-20 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கு, திரவ வடிவத்துல இருக்கு என்று இந்த ஆய்வு. நம்ம எப்படி பூமியில நிலநடுக்கம் ஏற்படுதோ அதே மாதிரி செவ்வாய்க்கோள்லயும் நடுக்கம் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்பட்ட நடுக்கங்கள் 1319 நடுக்கங்கள் 2018 இருந்து 2022 வரைக்கும் தொடர்ந்து கண்காணிச்சு அந்த அதிர்வுகள்ல இருந்து வர அந்த அதிர்வுகளை பதிவு செஞ்சு அதை பகுத்தாராய்ஞ்சுதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வத்தின இடத்த பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு குட்டி குழி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழி கொஞ்சம் கருப்பா இருக்கும், சுத்தி கொஞ்சம் வெளுப்பா இருக்கும். ஏன்னா தரையில இருக்கக்கூடிய அந்த தூசை எல்லாத்தையும் அந்த தண்ணி எடுத்துட்டு போய் அந்த பள்ளத்துக்குள்ள போகும். ஸோ தண்ணி வத்தின பிறகு பாத்தீங்கன்னா தூசி எல்லாம் அந்த பள்ளத்துக்குள்ள இருக்கும். ஸோ சுத்தி கொஞ்சம் வெளுப்பா இருக்கும், இங்க கருப்பா இருக்கும். இந்த மாதிரியான வித்தியாசங்கள் மேடு பள்ளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கலர் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான இது உங்களுக்கு செவ்வாய் கிரகத்துல தெரியும். வெள்ளம் மழையெல்லாம் பெஞ்சு ஓடின பிறகு ஆறுனுடைய தண்ணி குறைஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு அலையா உங்களுக்கு மண் அதே மாதிரியான அந்த ஆறு மாதிரியான அந்த ஆழமான பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான மண்மேடுகள் இருந்தது. அண்ட் இந்த தண்ணி ஏதோ ஒரு வாட்டர் டேங்க்ல இருக்கிற மாதிரி தண்ணி கிடையாது. மண்களுக்கு இடையில அல்லது மணல் துகள்களுக்கு இடையில அல்லது பாறைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளிகள்ல நீர் இருக்கு. இது வரைக்கும் பூமிக்கு வெளியில எந்த கோள்லயும் நிலவா இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம். இங்க 2 இடத்துல தான் நம்ம தரையில இறங்கி நம்ம ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். இந்த 2 இடங்களையும் உயிர்கள் இருந்ததுக்கான ஒரு சில ஆதாரங்களை வச்சு இது உயிர்னால ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லலாம். பட் அது உயிர்னால தான் ஏற்பட்டிருக்கணும், வேற மாதிரியும் ஏற்பட்டிருக்கலாம். சிலர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஸோ மேபி அவ்வளவு ஆழத்துக்கு அடியில ஒரு நுண்ணுயிரிகள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாசாவினுடைய சமீபத்திய கண்டுபிடிப்புகள் குறித்து நம்மிடையே விரிவாக பேசுவதற்கு சயின்டிஸ்ட் வெங்கடேஸ்வரன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். சமீபத்துல நாசா ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே சில முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது செவ்வாய் கிரகத்துல நீருக்கான கூறுகள் இருக்கா, அதாவது நீர் திரவ வடிவில் இருக்கா அப்படிங்கிறத முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தேடுறதுக்கு. இப்போ அது அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். நமக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சதுன்னு சொன்னா, செவ்வாய் கிரகத்துல ஒரு காலத்துல நிச்சயமா தரைக்கு மேல தண்ணி இருந்திருக்கும். இப்போ பூமியில தரைக்கு மேல ஏரி, குளம், ஆறு, இல்லைன்னா மழை பெஞ்சானாக்கா அந்த மழை பெஞ்சு ஓடுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா. இது மாதிரி செவ்வாய் கிரகத்துல 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிச்சயமா இருந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய வந்தது. முதல்ல ஒரு சூச்சகமா தெரிய வந்தது. அதை பலரும் நம்பல, ஏன்னா அது போதிய அளவுக்கு ஆதாரமா இருக்கல. பட் ஆனா அதுக்கப்புறம் நம்ம செவ்வாய் கிரகத்துல இறங்கின அல்லது செவ்வாய் கிரகத்தை சுத்தி சுத்தி வந்த செயற்கைக்கோள்ல இருந்து எடுத்த புகைப்படங்கள்ல நமக்கு இது தெளிவா தெரிஞ்சிச்சு. இது எப்படி தெளிவா தெரியும் அப்படிங்கிறத பத்தி ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சென்னையில மழைக்காலம் இல்லையா. இப்போ மழைலாம் பெஞ்சு ஓஞ்சிய பிறகு அதெல்லாம் அந்த தண்ணிலாம் வத்தின பிறகு அந்த வத்தின இடத்த பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு குட்டி குழி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழி கொஞ்சம் கருப்பா இருக்கும், சுத்தி கொஞ்சம் வெளுப்பா இருக்கும். ஏன்னா தரையில இருக்கக்கூடிய அந்த தூசை எல்லாத்தையும் அந்த தண்ணி எடுத்துட்டு போய் அந்த பள்ளத்துக்குள்ள போட்டுரும். ஸோ தண்ணி வத்தின பிறகு பாத்தீங்கன்னா தூசி எல்லாம் அந்த பள்ளத்துக்குள்ள இருக்கும். ஸோ சுத்தி கொஞ்சம் வெளுப்பா இருக்கும், இங்க கருப்பா இருக்கும். இந்த மாதிரியான வித்தியாசங்கள் மேடு பள்ளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கலர் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான இது உங்களுக்கு செவ்வாய் கிரகத்துல தெரிஞ்சது. அதே மாதிரி இப்போ ஆறு ஓடின பிறகு வெள்ளம் மழையெல்லாம் பெஞ்சு ஓடின பிறகு ஆறுனுடைய தண்ணி குறைஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு அலையா உங்களுக்கு மண் அங்க இருக்கும். மண்மேடு அலை மாதிரி மண்மேடு இருக்கும். அதே மாதிரியான அங்க ஆறு மாதிரியான அந்த ஆழமான பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான மண்மேடுகள் இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இதெல்லாம் வச்சு ஒரு தடையை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இங்க தண்ணி ஓடி இருக்கு, திரவமா ஏதோ ஒண்ணு ஓடி இருக்கு. அந்த திரவமா ஓடினது தனியா தான் இருக்க முடியும், அந்த அளவுக்கு வேற எந்த பொருளும் இருக்க முடியாது, திரவ நிலையில இருக்க முடியாது அப்படின்னு கணக்கு வச்சு அது தண்ணின்னு பண்ணோம். பட் ஆனா அந்த தண்ணி என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. கொஞ்சம் போல செவ்வாயினுடைய வளிமண்டலத்துல நீராவி இருக்கு, அதனுடைய துருவ பகுதியில இப்போ பூமியில இருக்கு இல்லையா பனிக்கட்டிகள், அது மாதிரி அங்கேயும் கொஞ்சம் பனிக்கட்டியில தண்ணி இருக்கு. இது தவிர வேற இருக்கணுமே, நிறைய தண்ணி இருக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் இல்லாம இருந்தது. இந்த ஆய்வுல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்
ஒரு அங்க வந்து செவ்வாய் கிரகத்துல எங்கெல்லாம் கடல் இருந்திருக்கணும்னு நமக்கு தெரியும். எங்கெல்லாம் ஆழமா இருந்திருக்கோ அங்கெல்லாம் கடல் இருந்திருக்கணும் இல்லையா? அந்த ஆழமான கடல் முழுவதும் தண்ணியால நிரம்பி இருந்தா சுமார் ஒரு 2-3 கிலோமீட்டர் உயரத்துக்கு தண்ணி நிரம்புற அளவுக்கு தண்ணி வந்து செவ்வாயினுடைய தரைக்கு அடியில 15-20 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கு, திரவ வடிவத்துல இருக்கு என்று இந்த ஆய்வு சொல்லுது. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, அந்த அதிர்வுகளை வச்சுதான் வந்து இப்படியான ஒரு விஷயம் இருக்கிறத கண்டுபிடிச்சதா சொல்றாங்க, ஒரு கருவியை பயன்படுத்தி. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா. இப்போ நீங்களே வந்து ஒரு கடையில போய் தேங்காய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி தேங்காய் வாங்குவீங்க? அங்க நிறைய தேங்காய் இருக்கும், அப்படியே எடுத்துட்டு வந்துருவீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டி பார்ப்போம். ஸோ அப்போ அதுக்குள்ள குலுங்குறதுல இருந்து நம்ம கிடைக்கிற சத்தத்துல இருந்து ஒண்ணு தெரியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தட்டி பார்ப்பாங்க இல்லையா? தட்டும் போது என்ன ஆகும், அதுல அதிர்வு போகும். அந்த அதிர்வுல இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த சத்தத்தை வச்சு உள்ள இருக்கக்கூடிய தேங்காய் வந்து அழுகிடுச்சா, நல்லா இருக்கா, நிறைய தண்ணி இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அனுபவத்திலேருந்து சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி ஒரு முறையை வச்சுதான் நம்ம பூமியிலையும் எங்க நிலத்தடியில தண்ணி இருக்கு, எங்க நிலத்துக்கடியில பெட்ரோலியம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து சில கருவிகளை பயன்படுத்துறோம். அதிர்வு விமானிகள். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, செயற்கையா அதிர்வை அனுப்புவோம். அந்த அதிர்வு ரிஃப்ளெக்ட் ஆகி பிரதிபலிச்சு வர அந்த அதிர்வை நம்ம பார்த்து நம்ம வந்து இந்த இடத்துல இது இருக்கும் இது இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணக்கு வரும். அதே மாதிரியான ஒரு கருவி தான் இந்த இன்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாசாவினுடைய விண்கலத்துல இருந்தது. அது அதிர்வு அனுப்பாது, அந்த அளவுக்கு அதுல வந்து பவர் இருக்குல்ல. இயற்கையா நம்ம எப்படி பூமியில வந்து நிலநடுக்கம் ஏற்படுதோ அதே மாதிரி வந்து செவ்வாய்க்கோள்லயும் நடுக்கம் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்பட்ட நடுக்கங்கள் 1319 நடுக்கங்களை 2018 இருந்து 2022 வரைக்கும் தொடர்ந்து கண்காணிச்சு அந்த அதிர்வுகள்ல இருந்து வர அந்த அதிர்வுகளை வந்து பதிவு செஞ்சு அதை வந்து பகுத்து ஆராய்ஞ்சுதான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து சுமார் ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு, நீர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. செவ்வாய் கிரகத்தினுடைய மேல் பகுதி மண்ல நீர் இல்லை, நீர் பசை இல்லை, நல்லா உலர்ந்து இருக்கு, கணிசமா இல்லை. ஆனா கணிசமான அளவுல வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் கீழே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கோள்களை நோக்கி ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பெரும்பாலும் முயற்சி எடுக்கப்படுது. இப்ப இந்த தண்ணீர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் சொன்னீங்க ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அடியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த நோக்கின ஒரு பயணத்துல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஹியூமன் லைஃப்ஸ்க்கு வந்து அங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பூமியிலயும் நம்ம வந்து 10 கிலோமீட்டர் ஆழத்துக்குலாம் பைப் எல்லாம் போட முடியாது, அவ்வளவு ஆழத்துக்குலாம் நம்ம தோண்ட முடியாது. ஒரு சோதனைக்காக தோண்டி இருக்கும். அதாவது வந்து நம்ம இப்போ நிலநடுக்க ஆராய்ச்சிக்காக அந்த மாதிரி தோண்டுவாங்க. இல்லைனாக்கா வந்து அண்டார்டிகால பனி இருக்கு இல்லையா, அந்த பனிக்குள்ள வந்து பழங்காலத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுக்காக நம்ம தோண்டி இருக்கோம். நிலத்தை நம்ம 10 கிலோமீட்டர்லாம் தோண்டி நம்ம தண்ணி ஆயில்லாம் எடுக்க முடியாது. அதேதான் செவ்வாய்க்கோள்லையும். ஸோ அதனால இந்த தண்ணி வந்து ஏதோ ஒரு வாட்டர் டேங்க்ல இருக்கிற மாதிரி தண்ணி கிடையாது. மண்களுக்கு இடையில அல்லது மணல் துகள்களுக்கு இடையில அல்லது பாறைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளிகள்ல நீர் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கிற மாதிரி அங்க அப்படியே தண்ணி இருக்குன்னு நம்ம நினைக்கூடாது. மண்ணுக்குள்ள இந்த மாதிரி திரவ வடிவில் நீர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் இது இந்த ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ அதனால இந்த தண்ணியை பயன்படுத்தி அங்க மனிதர்கள் வாழ்வது என்பதெல்லாம் நோக்கம். இந்த கோள்களை குறிச்ச ஆராய்ச்சியில நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்ற கோள்களை ஆராயும் போது உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம பூமியை பத்தி இன்னும் நல்லா ஆழமா தெரிஞ்சுக்கணும். பூமியில என்னைக்கு இப்போ வந்து கடல் இருக்கு, ஏரி இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா, இதே மாதிரி செவ்வாய்க்கோள்ல இருந்தது, இப்போ இல்ல. அப்போ நம்ம பூமியில நம்ம சரியான முறையில நம்முடைய திட்டமிட்ட முறையில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற விஷயங்களை செய்யலன்னா பூமியும் செவ்வாய் மாதிரி ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா. அதுக்கு வந்து ஆகும்னா இந்த தண்ணி எங்க போகும் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் வந்து இதுல நமக்கு விடை கிடைக்குது. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக அங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா. இப்ப அதை வைத்து வந்து பூமியினுடைய வாழ்நாள் காலம் இன்னும் எப்படி இருக்க பொழுது நம்மளுடைய இந்த சர்வைவல் ஆஃப் இந்த வேர்ல்டுங்கிறது வந்து எவ்வளவு தூரம் இருக்க போகுது அப்படிங்கறத தீர்மானிக்கலாமா? அத சில கண்டுபிடிப்புகள் அதற்கு உதவுமா அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. இது வந்து நமக்கு வந்து இந்த செவ்வாய்க்கோள்ல நடந்த இந்த ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு என்ன எல்லாம் தெரிவிக்குதுன்னு சொன்னாக்கா, பூமியில பல மாற்றங்கள் நம்ம முற்காலத்துல பார்த்திருக்கோம். பூமியிலயும் வந்து ஒரு காலத்துல வந்து தண்ணி இருக்குல்ல, பூமியிலயும் மெல்ல மெல்ல தான் தண்ணி வந்துச்சு. பூமியிலயும் ஒரு காலத்துல வந்து முழுசா பனிக்கட்டி கோளாக இருந்தது. திரவ நிலையில நீர் நிலை என்பது ரொம்ப குறைவா தான் இருந்தது. கடல்கள் எல்லாமே உறைஞ்சு பனிக்கட்டியா தான் இருந்தது. இந்த மாதிரியான கோள் முழுவதுமான மாற்றங்கள்
எப்படி ஏற்படுது, என்னென்ன தூண்டுதல்கள் வந்து இதை வந்து நமக்கு கொடுக்குது என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து சுற்றுச்சூழலை நம்ம கையாளும் போது எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது செய்யும் போது கவனமா செய்யணும் போன்ற பல விஷயங்களை நமக்கு அது கற்றுக் கொடுக்கும். அதான் வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம். சார் இப்போ வந்து இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குது நமக்கு. இதை தாண்டி நம்ம பூமியில இருக்கிற மாதிரியே காலநிலை சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள்லாம் கண்டறியப்பட்டிருக்கா செவ்வாய் கிரகத்துல? ஆமா, செவ்வாய் கிரகத்திலயும் வந்து நமக்கு பூமியில வந்து பருவ காலங்கள் ஏற்படுது இல்லையா, அதே மாதிரி வந்து செவ்வாய் கோள்லயும் வந்து பருவ காலங்கள் ஏற்படுது. எப்படி பூமியில வந்து வடகோளம் தென்கோளம் வந்து இப்ப நம்ம வடகோளத்துல குளிர்னா தென்கோளத்துல வெயில், தென்கோளத்துல குளிர்னா வடகோளத்துல வெயில், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த 2 கோள்களா இருக்கு இல்லையா, 2 கோளமா இருக்கு இல்லையா. அதே மாதிரி செவ்வாயிலையும் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் எதிர் எதிர் பருவ காலங்களை கொண்டிருப்பதாக இருக்கிறதா தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மணல் புயல். இப்ப நம்ம பூமியிலையும் வந்து இப்போ பாலைவனங்கள்ல வந்து மணல் புயலை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. பாலைவனத்துல வந்து மணல் புயல் அடிச்சு போகும்னு. ஆனா அது வந்து சில கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இந்த அளவுக்கு தான் போகும். ஆனா அங்க செவ்வாய் கோள்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா கோள் முழுவதும் பரவுது. அதாவது சில சமயம் என்ன ஆகும்னா அங்கே ஏற்படக்கூடிய குட்டி எல்லாம் சேர்ந்து திடீர்னு பாத்தீங்கன்னா கோளினுடைய பெரும்பாலான பகுதியில மணல் புயலா பரவுது. ஸோ இந்த மணல் புயல் எப்படி பரவுது என்பதை குறித்த ஒரு ஆராய்ச்சியை செஞ்சிருக்காங்க. நம்முடைய இஸ்ரோவினுடைய அந்த மங்கள்யானும் இதுல வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த கோளுக்கு வந்து ஒரு வளிமண்டலம் இருக்கு இல்லையா, அந்த வளிமண்டலத்திலேருந்து காத்து வந்து வெளியில கசியுது. தட் இஸ் விண்வெளி கசிஞ்சு போகுது. ஸோ அப்போ அதனுடைய வளிமண்டலத்தினுடைய அளவு சுருங்குது. ஸோ அப்போ வந்து அங்க அந்த அளவுக்கு சுருங்குதுன்னு சொன்னா பூமியிலையும் அப்படி ஏற்படலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்டு பூமியிலையும் அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை நம்ம பண்றோம். ஸோ அப்போ பூமியினுடைய வளிமண்டலம் எவ்வளோ இருக்கும், அதுல என்ன மாற்றங்கள் எதிர்காலத்துல ஏற்படும் போன்ற விஷயங்களையும் நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொடர்ச்சியா அந்த வேற்று கிரக வாசிகள் நிறைய பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா, உயிர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் ஏதாவது கிடைச்சிருக்கா இது வரைக்கும்? செவ்வாய் கிரகத்திலேயோ இல்லை வேற எந்த கிரகத்திலேயோ நம்ம ஆராய்ச்சி மேற்கொண்டது வரைக்கும் ஏதாவது கிடைச்சிருக்கா, இல்ல அதற்கான சமிக்கை இது வரைக்கும் வந்து பூமிக்கு வெளியில வந்து எந்த கோள்லயும் வந்து நிலவா இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம், இங்க 2 இடத்துல தான் நம்ம தரையில இறங்கி நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இந்த 2 இடங்களையும் வந்து உயிர்கள் இருந்ததுக்கான ஒரு நம்பிக்கைக்குரிய ஆதாரங்கள் இல்லை. சில ஆதாரங்களை வச்சு வந்து இது உயிர்னால ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லலாம். பட் அது உயிர்னால தான் ஏற்பட்டிருக்கணும்னு வேற மாதிரியும் ஏற்பட்டிருக்கலாம். அதனாலதான் நம்பிக்கைக்குரிய உறுதியா இது உயிர்னால ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆதாரம் இல்லை. இந்த நிலத்தற்கு அடியில, அதாவது செவ்வாய்க்கு நிலத்துக்கு அடியில அந்த இன்னமும் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால சிலர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஸோ மேபி அவ்வளோ ஆழத்துக்கு அடியில ஒரு நுண்ணுயிரிகள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது ஆராய்ச்சி செய்வாங்க எதிர்காலத்துல. ஆனா செவ்வாய்க்கோள்ல வந்து 10 கிலோமீட்டர் அளவுக்கு தொலை போடணும்னு சொன்னா அதுக்கான திட்டங்கள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும். அந்த மாதிரியான திட்டங்களுக்கு வந்து செலவீனம் இருக்கு. அந்த செலவீனம் செய்ய உலக நாடுகள் தயாரா இருக்கணும். ஒரு சர்வதேச முயற்சி தான் இதை வந்து சாத்தியமாக்கும். தனி நாடு செய்வதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனியோ எதிர்காலத்துல ஒரு ஆய்வுல ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளவு சீக்கிரமா நடக்கும் என்பது வந்து இந்த மாதிரி பல விஷயங்களோட தொடர்புடையது. பணம், அதுக்கான ஆராய்ச்சி கருவிகளை உருவாக்குவது போன்றதோட தொடர்புடையது. பட் ஆனால் இந்த கேள்வி நிச்சயமா இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து பூமிக்கு வெளியில வேற எங்கேயும் உயிர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கல. இப்ப நாசாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மேற்கொள்றாங்க. விண்கலன்களை வந்து அங்க அனுப்பிச்சு செவ்வாய் கிரகத்துல ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க. இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டத்துல இருக்கு சார் செவ்வாய் கிரகத்தை நோக்கின பயணம்ங்கிறது? செவ்வாய் கிரகத்தை நோக்கிய பயணம் வந்து நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு விண்கலத்தை தான் செவ்வாய்க்கு அமைச்சிருக்கிறோம். அதுவும் வந்து ஆர்பிட்டர், கோள் சுற்றி கோளை வந்து ஒரு செயற்கைக்கோள் மாதிரி சுற்றி வரக்கூடிய இதான் அமைச்சிருக்கிறோம். இப்போ நீங்க வேற நாடுகள், இப்போ நாசா இல்லைன்னா சைனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அல்லது பழைய சோவியத் யூனியன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோளை சுற்றி வருவதும் அல்ல, கோள் மேலே இறங்கக்கூடிய விண்கலங்களையும் வந்து அவங்க தயாரிச்சு கோள் மேலே இறங்கி ஆராய்ச்சி செய்வதையும் வந்து செய்யறாங்க. நம்ம அந்த விஷயத்துல பார்த்தோம்னு சொன்னா மற்ற நாடுகள்ல இருந்து கொஞ்சம் இடைவெளி இருக்கு. நமக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு இடைவெளி இருக்கு. எதிர்காலத்திலையும் வந்து இப்போ உடனடியா செவ்வாய் கோள்ல இறங்குவதற்கான ஒரு திட்டத்தை வந்து இஸ்ரோ இன்னும் உருவாக்க ஆரம்பிக்கல. திரும்பி ஒரு தடவை செவ்வாய் கோள் சுற்றியா சுத்தக்கூடிய ஒரு விண்கலத்தை அனுப்புவது என்று யோசிச்சிருக்காங்க. பட் ஆனா வந்து செவ்வாய் கோள்ல தரையிறங்குறத வந்து இன்னும் இஸ்ரோ வந்து யோசிக்கல. அண்ட் நம்ம வந்து என்னைக்கு நினைச்சாலும் வந்து செவ்வாய் கோளுக்கு வந்து ராக்கெட் அமைச்சு இறங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு விண்டோ ஒன்று இருக்கு. தட் இஸ் அது வந்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும். அந்த சமயத்துல தான் நம்ம வந்து விண்கலத்தை அனுப்ப முடியும். இது வந்து ரொம்ப எளிதா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து
ஐ மீன் இதை வந்து நம்ம வந்து ஒரு உதாரணமா சொல்லதே கூட அவ்வளவு சரியானது இல்லை. பட் ஆனா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு பறவை பறந்துட்டு இருக்குது, நம்ம சுடுறோம். பறவை இப்போ இருக்கிற இடத்த பார்த்து நான் சுட்டேன்னா என் குண்டு அங்க போய் சேர்றதுக்குள்ள பறவை பறந்து போயிடும் இல்லையா? ஓகே. அந்த பறவையினுடைய பாதை என்னுடைய குண்டினுடைய பாதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ரெண்டும் சரியா சேர்ற இடத்துக்கு நான் போற மாதிரி அனுப்பணும் இல்லையா? ஸோ இப்போ பூமியும் வந்து சூரியனை சுத்துது, செவ்வாயும் சுத்துது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சரியா செவ்வாய்க்கோளை சென்றடைவதற்கான ஒரு நிலைமை உருவாகும். மற்ற சமயங்கள்ல அனுப்பலாம், ஆனா பெரிய செலவாகும். அதனால வந்து 4 வருடத்துக்கு ஒரு முறை தான் லான்ச் விண்டோன்னு சொல்லுவாங்க, அது வரும். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும்.